வெல்கம் டு காகம் பிளாக்ஸ். இதோ லோகோ என்ன லோகோ இருக்காம கையில இப்பதான் சொல்லி கொடுத்தேன். இந்த வரல இப்பதான் சொல்லிக்கிட்டியா? இல்லடா, இது எந்த வரல கன்ஃபியூஷன் நானு. இந்த வரல யாரா இது பைத்தியம்? மீன்லாம் போட்டு தொட்டில் போட்டோமா? கலர் கலர் மீன், கலர் கலர் மீன் அங்க போறோம். அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. போறாரு. டிரைவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அந்த வாயில வர அதான் டிரைவர்னு சொல்லிவிட்டேன் நான். டிரைவர் யார் யார் போறானா சொல்லுங்க அவன் பேரு. நீ சொல்லு. எல்லா பேரும் நான் சொல்ல முடியும். இன்னொரு பேர் மட்டும் தான். சரி, அப்ப என்னோட பேர் மட்டும் நான் சொல்றேன். என்னோட பேர் இதோ உங்களுக்கு பேசு. உங்களை விட்டு நீ எங்க பேச வானாகாத மைக்கு வேற வச்சு வயிறு அடையாது. இது எப்படி கனெக்ட் இது எப்படி கனெக்ட் பண்ணணும் காமிக்கட்டுமா? இது இருக்குல்ல, இந்த மைக்க காமிச்சு, இந்த மைக்கெல்லாம் காமிச்சு நம்ம வேலையை என்ன தெரிஞ்சிருந்தா வேணாண்டா வீடா. தெரியும், தெரிஞ்சு போட்டு விடு. எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. போட்டு இப்படி சொருவி சொருத்திடா இங்க இருக்கா போடுறான். பாத்தியா மைக்கு? பாத்தியா? இதுதான் சார் நம்ம பய புத்தியே. இதான் சார் நம்ம பய புத்தியே. இவ்வளவுதான் சார். எங்க எது வந்து கரெக்டா எந்த டிவைஸ் எங்க பிளக் பண்ணணும்னு தெரியாம எடுத்து அதுலயே பிளக். இது இப்ப பேசி யாரு கேப்பா? இப்ப இது வெடிக்க போது, அடுத்து வெடிக்க போது. நீ தள்ளி உக்காருப்ப. எதுக்கு? ஏற்கனவே நான் கொஞ்சம் தீஞ்சுதான் இருக்கிறேன். எவனும் வரமாட்டேன்றான்டா. இல்ல, இவனை நம்பி எவனும் இறங்க மாட்டேன்றாங்க. இல்ல, ஒருத்தர் ஓபன் பண்றப்ப 5 பேர் சேர்த்தான் குரூப்ல. அப்புறம் 5 இல்ல, குரூப்புக்கு சேர்க்கும் போதே ஒருத்தர் எக்ஸிட் ஆயிட்டான். கிரியேட் பண்ணும்போதே ஒரு எக்ஸிட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல ஒரு விக்கெட் அதுவே போயிடுச்சு. அப்புறம் இந்த வாரம் ஒரு விக்கெட் காலி ஆயிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு விக்கெட் இருக்கான். அவனுக்கு அந்த விக்கெட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு வேற அவனுக்கு. சென்னையில இருந்து வந்துக்கிறான். பேசிட்டான் விக்கெட் வந்துடும். பெருசா அன்னைக்கு வச்சா என்ன பண்றான் பாரு. கூச்சம் வச்சு உட்காந்துக்கிறான். ஒரே விக்கெட்டா போய் நிக்கிற ஒரு இந்தியா கிரிக்கெட் டீம் மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு இழந்தாதான் உனக்கு கிடைக்கும். அவனுக்கு அது வந்து வெளில தட்டுறான். அந்த ஹோட்டல் ஓபன் பண்ணி ஹோட்டல் ஓபனிங் போறோம்ல. பழைய ஹோட்டல் தான். இவங்க கழுவிட்டு ஓபன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். டேஞ்சரஸ் பிள்ளை. கேஸ் போட்டு விட்டுட்டு நீங்க 10 லட்சம் வாங்குவீங்க. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அதான் எங்களோட நாங்க யாருன்னே தெரியும். நாங்க யாரு எனக்கு கண்ணாடி கழிச்சு பேச போட்டு இருந்த மூஞ்சா தெரிய மாட்டேன். கண்ணாடி வேற பொண்ணு எடுத்தாது. சரி, நீ கண்ணாடி கழிச்சு பேசு. நான் கண்ணாடி கண்ணு தெரியாது. கண்ணாடி போட்டுருக்குதா? கண்ணாடி போடுறீங்களா? அதான் கண்ணாடி போட்டுருந்தாலும் கண்ணு தெரியாது. எனக்கு கண்ணாடி போடணும் கண்ணு தெரியாது. மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எந்த பக்கம் போகுது கார்த்தி? ஸ்ட்ரைட் ரோட்ல தான். இந்த பக்கம் எதுல போகுதுன்னு கேட்கல. கேள்வி அதான். தானா தவளை நம்ம கையில வந்து மாட்டேது. ஒரு அடி வாங்க பொல்லப்போம். அப்புறமா வாயெல்லாம் ஒரு சைடு வாங்கி நக்கல்யா அவனுக்கு. இதுதான் தவறான விஷயம். எது நார்மலா தானே சாக்லேட் அதெல்லாம் வாங்கி நீ எது வாங்கி. நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு கூட ராக்கி கட்டாங்க 2 பேரு. நான் டைரி மில்க் சில்க் வாங்கிருந்தேன். டைரி மில்க் அந்த டப்பா கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரூட் அண்ட் நட். அதே ஃப்ரூட் அண்ட் நட் வாங்கி. நீ என்ன வாங்கி கொடுத்த? கிஃப்ட் பாக்ஸ் டைரி மில்க். எவ்வளவு அது? 110. 40. உங்களுக்கு காசு இல்ல? 1 ரூபாய் கொடுக்க காசு. ராக்கி கட்டினா 110 ரூபாய்க்கு உங்க ஊர்ல. நீங்க சில்க் ஜூஸுக்கு நான் காசு கொடுத்தேன். சில்க்குக்கு நான் காசு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஜூஸ் நான் காசு தரமா? சரி, காத்தி இப்ப நேரம் ஜூஸ் கட்டி கொடு. வயிறு ஃபுல்லானாலும் பரவாயில்ல, ஜூஸ் குடிக்கிறோம்.
110 ரூபாய். ஸ்மால் பிக் ஸ்மால் பிக்கா? ஸ்மாலா வச்சு ப்ரோ சிலக்குள்ள பெரிய சின்ன நான் எனக்கு ஒரு ரூபா தான் வாங்கி கொடுத்தேன். போயிட்டாங்க ப்ரோ. வீட்டுக்கு இடம் இல்லை நம்ம லேண்ட் பண்றதுக்கு. பிரச்சனையா தான் நீங்க வாங்கி கொடுக்குறது எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்காக என்னது நம்ம பிளாக்ஸ்ல வர காசுல எடுத்து நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. அதுதான் பிரச்சனையே. ஏன் நம்ம பண்றது இல்ல, நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. 4 லட்சம் விளையாடுறோம். நீங்க லட்சுவா மேலே ஏறி உட்காந்த பறக்க போறோம். நாங்க பறக்க போறோம். அந்த சச்சிடுறா அந்த சச்சிடுறா கையில ஸ்டார்ட் அவுட்லாம் நீ இப்பயே ஓட்ட, ஏன் நெக்ஸ்ட் ஓட்டுற? இப்பயே இருக்கிறாங்க விட்டு அது இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ பெஸ்ட். ஆட்டோ அதான் கோர்மங்க டு கோர்மங்கா டு லைவ் எதை கட்ட போறியா? நான் கோர்மங்கா ஏன்னா கோரமங்காட்டு 2060 மட்டும் இதுதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இங்கதான் கிராக்கிங் நிறைய ஆட்டோல இருக்கு. ஒரு தமிழ் பைக் வாங்கிட்டு ஆட்டோ ஓட்டி டவுனர் பைக் வாங்கி ஆட்டோ மேல வச்சுப்பியா? ஆட்டோ ஓட்டிட்டு ஈவினிங் மேல தமிழ் பைக் ரேபிடோ. இல்ல ரோட்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஆட்டோல போனா, அதை பார்த்து ஆட்டோ வாங்குறேன்னா பின்னாடி அவன் பேரும் ஒருத்தன் டாமினார்ல போயிருக்கிறான். அதை காட்டுறாங்க, இவன் காட்டுறான் முன்னாடி இது ஆட்டோவே இந்த டாமினாரும் பண்ணான். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாமினார் வாங்குறேன்றான். பின்னாடி ஒரு சின்ன கார போனா அதையும் வாங்குறேன்னுவான். மார்னிங் வந்து ஈவினிங் ஆட்டோ ஓட்டணும். சரி ஓகே, 6 o'clock மேல காக்கா ஓட்டு தமிழ் எத்தனை ரேபிடோ ஓட்டணும். டாமினார் ரேபிடோ ஓட்டணும். அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும். போயிடுவாரு டிரைவரு, ஒரு கேமராமேன், 2 பேரை வச்சு மண்டை மேல அச்சினா என்ன சொல்றது. இதாண்டா டிரைவரு, என்னை வச்சு தாண்டா ஓட்டணும். இந்த டிரைவர் வச்சு எங்கிட்ட ஓட்டுது 10க்கு மேல போக மாட்டேன் காரு. கேமராமேனு 10 போறாரு, டிரைவர் 10க்கு மேல போக மாட்டேன். அதானே இந்த மாதிரி பிக்கப் லைன்ல எங்க இருந்து சார் எடுக்கிறீங்க? தானா வருது. சொன்ன பெங்களூர் சஞ்சு 6 மணி ஆச்சுன்னா 6 மணிக்கு மேல பெங்களூர் நீ பாக்குறது 2 கண்ணு 4 மணி. அதுல சின்ன பொண்ணு போட்டு வாங்குறியா? போட்டு வாங்க எல்லாம் நான் சொல்லிடுவேன். உடனே அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போட்டு இவரே உட்காந்து மியூசிக் டைரக்ட் பண்ண மாதிரி போட்டு அந்த ஐபோன் அவன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மெமரி கார்டு ஒன்றும் உட்காது. அப்படியா? இல்லையா? ஸ்டோரேஜ் தான் என்ன தெரியுமா? அதெல்லாம் எங்க போய் சேரும் தெரியுமா? மொபைல் தான் சரி. மேல பகுதி இல்ல மொபைல் எடுத்து காட்டு. இங்க பாடுறா பேசியே இருக்கும்போது எங்க பாத்து வெளியே கார்ல போயிட்டு 4 சைட் பார்த்தாதான் சேஃப்டியா போக முடியும். சேஃப்டி நம்ம போய் கார் ஓட்ட சேஃப்டி பொறுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு முன்னாடி இதெல்லாம் எல்லாம் பார்க்கணும். டிரைவர் என்ன பண்ணுவாரு? டிரைவர் எங்காவது வெறும் முன்னாடி பார்த்து போயிருக்கீங்க. ஒரு முன்னாடி டிரைவர் வெறும் முன்னாடி பாக்கணும் ப்ரோ. பின்னாடி இருக்கிறவங்க தான் 4 சைடா பாக்கணும். 4 சைடும் பார்க்கணும். கார் வருது, இந்த சைடு லாரி வருது, இந்த சைடு பஸ் வருது. நீ பைக் எல்லாம் எதுவும் பார்க்கல, வெறும் கார் லாரி பஸ் தான் பார்த்தேன். இது வந்து சொல்லு இதுதான் சுடுகாடு. பெங்களூர் சிட்டியோட சென்டர் பாத்தீங்களா? இத பெங்களூர் சிட்டியோட சென்டர் ஏரியா. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஏக்கர் கணக்குல இருக்கு. அதுல ஏகப்பட்ட பேர் படுத்துட்டு எல்லாம் பெங்களூர்ல எங்க அனுப்பினாலும் இங்க. இது வந்து நம்மளது 3 இது, அதாவது முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து 3 மதத்துக்காரங்க தான் இந்த சீட் ஃபுல்லா இருக்கு. பெங்களூர்ல சென்டர் ஏரியா. ஆனா இந்த ஏரியா பேர் தான் எனக்கு தெரியாது. சாரி, எனக்கு தெரிஞ்சு எங்க எடிட்டர் கூகுள் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த ஏரியாவோட லொகேஷன் வந்து டீடைல் பண்ணாதான்னு சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாரு. போட்டு நீங்களும் வந்து படுக்கிறதா இருந்தா படுத்துக்கலாம். 2 கிலோமீட்டர் இது ஸ்ட்ரைட்டா அந்த 6 கிலோமீட்டர் ஃபிஷ் பண்ணியா அக்வாரியம். இவனுங்க சிட்டிக்கு மட்டும் தான் வந்திருக்கானுங்க. ஆனா ஒன்னும் அப்டேட் என்னது டோலோட் ஆகலையா? ஐயோ என்ன
டெவலப்மெண்ட் அவ்வளவுதான். டெவலப்மெண்ட் அவ்வளவு